அரசியலில் எதிர் கொள்கைகள் கொண்ட கட்சித் தலைவர்கள் பங்கேற்ற கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழா அரசியல் நிகழ்வு அல்ல, அரசு நிகழ்வு என திமுக மற்றும் பாஜக விளக்கமளித்துள்ளது. அதேபோல் திமுக கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களையும் பார்க்கலாம். வந்திருக்கிற பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர். ஆக தேர்தல் களத்திலே நாங்கள் கடுமையாக ஒருவருக்கொருவர் எதிர்த்திருந்தாலும் கலைஞர் என்று வருகிற போது அரசியல் மாச்சரியங்கள் மறைந்து அந்த இடத்துல அரசியல் கண்ணியம் நிற்கும். அவர் வந்தது எங்களுக்கு பெருமை, மகிழ்ச்சி. இது ஒரு நல்ல வெளிப்பாடு. உறவுகள் என்பது, அரசியல் கருத்துக்கள் என்பது, கொள்கைகள் என்பது வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் பண்புகள் என்பது பொதுவாக இருந்திட வேண்டும் என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு. இரண்டு கட்சிகள், மாறுபட்ட கொள்கை உள்ள கட்சிகள், அரசியல் மாறுபாட்டு நிலைப்பாட்டுள்ள கட்சிகள் ஒரு தலைவரை புகழ்வதற்கு ஒன்றிணைந்தால் உடனே அவர்கள் அரசியலில் தான் ஒன்றிணைவார்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் தனிப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள், பாஜக வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்றாலே உடனே அது கூட்டணி தான் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பது இங்கே நடந்தது தமிழ் கூட்டணி. ஒன்றிய அரசுடைய நிதித்துறை அமைச்சகம் வெளியிடுது. இது ஒரு அரசு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா வெளியில கட்சி கொடிகள் கூட கட்டல. ஒரு அரசு நிகழ்ச்சியில ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் கலந்துட்டு இருக்காரு. முத்தமிழறிஞர் கலைஞருக்கு யாரு சிறப்பு சேர்த்தாலும் அதில் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி தான். இதில் அரசியல் இல்லை, அரசியல் கலப்பில்லை. இதுல ஒன்றும் பெரிய அரசியல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு அரசு விழா என்கிற அடிப்படையில் ஒரு தேசிய தலைவரை கொண்டாடுகிற ஒரு விழா என்கிற அடிப்படையில் தான் பார்க்கணும். இதில் அரசியல் மாச்சரியங்களுக்கெல்லாம் இடமில்லை என்பதுதான் நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் வெல்லும் என்பது வெறும் மொழி வெல்லும் என்கிற பொருளில் அல்ல. தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்கள் உயர்த்தி பிடிக்கிற சமூக நீதி வெல்லும் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றிய அரசு நாணயங்களில் தமிழிலே இதுவரைக்கும் எந்த நாணயத்திலும் இல்லை. இதிலே தமிழ் வெல்லும் என்கிற எழுத்து இருக்கிறது. ஒன்றிய அரசின் நாணயங்கள் ஆங்கிலம், இந்தியில் தான் இருக்கும். ஆனால் இதில் தமிழும் இருக்கிற ஒரே நாணயம் கலைஞருடைய நூற்றாண்டு விழா நாணயம் தான். இது அவர்களுக்கு புரியவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வோம்? என்ன கள்ள கூட்டணி? ஒரு தலைவருக்கு மரியாதை செலுத்துவது என்பதை இவர்களுடைய மனநிலை எப்படி? மனநோயாளிகளாக மாறி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும்.